இனிய உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் நான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி நான் சில விஷயங்கள் பொது ஊடகத்துக்கு நான் தெரிவிச்சிருந்தேன். நான் என்னுடைய இத்தனை வருஷ பொது வாழ்க்கையில் நான் மருத்துவத்தை பற்றியோ மற்ற எதை பற்றி பேசினாலுமே 100% என்னை முழுக்க திட்டி திட்டி ஒரு கமெண்ட் வந்தது அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நான் சொன்ன வீடியோ தான். உங்களுக்கு எப்படி அவர் பிடிக்குமோ அதை விட எனக்கு பிடிச்சிட்டு இருந்தது முதல்ல. ஆனால் நடந்த சில சம்பவங்களை கட்டாயம் தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. திருச்சி சூர்யாங்கிறது வெறும் அம்பு மட்டுமே. அன்னைக்கு நான் சிறுபான்மை அணியோட மாநில தலைவியாக இருந்தேன். அப்போ நாங்கள் திருச்சியில் ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நாங்கள் நடத்துகிறோம். அப்போ என்னுடைய துணைத் தலைவர் ஏஆர் பாஷாங்கிறவர் அங்கே பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம்லாம் அரேஞ்ச் பண்ணி நிறைய பேர் அங்கே நிறைய பேனர்ஸ் போஸ்டர்ஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது திருச்சி சூர்யா ஏஆர் பாஷாட்ட போய் ஒரு ஃபோன் பண்ணுறாரு. என்ன நீ அவ்வளோ பெரிய ஆளா? அண்ணாமலை அவர்களுடைய போஸ்டரும் கருப்பு முருகானந்தம் அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய பெருங்கோட்ட தலைவர் அவங்க 2 பேரோட போஸ்டர் ஒரே சைஸில் நீ விற்கிற. உடனே அவர் சொல்கிறார், பாஷா சொல்கிறார், கருப்பு முருகானந்தம்ங்கிறவர் திருச்சியோட பெருங்கோட்ட பொறுப்பாளர், அவரை நம்ம அந்த அளவுக்கு கட்டாயம் வைக்கணும், அதான் புரோட்டோகால். எடுத்தறுப்புல ஏஆர் பாஷா அவர்களை அந்த முஸ்லீம் அப்படின்னு இஸ்லாமியர் அப்படிங்கறக்காக ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தை தூ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, அது கூட தொடர்ந்து ஒரு பெரிய கெட்ட வார்த்தை சொல்லி கண்டே மேனிக்கு கெட்ட வார்த்தை பேசுறாரு திருச்சி சூர்யா. ஆனா ஏஆர் பாஷா நான் அமைதியாக இருந்த மாதிரி அமைதியாக இருக்கல, அதுக்கு ஈக்குவலாக அவரும் பிடிச்ச கத்தை 2 பேரும் மாறி மாறி கெட்ட வார்த்தை. அந்த ஆடியோ பாஷா எனக்கு அனுப்புறாரு. அவன் எப்படிக்கா நம்மளை கேட்க முடியும் அப்படின்னு. சரி பார்க்கலாம் பாஷா என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அடுத்த நாள் விடிய காலையில் திருச்சி சூர்யா என்ன கூப்பிட்றான். அதனால் ஏஆர் பாஷா உன்னோட துணைத் தலைவன் அப்படி பேசுகிறான் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், சூர்யா நான் அந்த ஆடியோ கேட்டேன், ஒழுங்காக டீசெண்டாக ஏஆர் பாஷா பேசும்போது முதல்ல அந்த இஸ்லாமியரை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்கள் தான் முதல்ல தப்பாக கெட்ட வார்த்தையை ஆரம்பிச்சு, அப்புறம் பாஷா பேசினார் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். உடனே ஆரம்பிச்சுதான் அந்த திட்டத்துக்கு ஆடியோல வாடி போடி கெட்ட வார்த்தையில என்ன திட்டினது. இதெல்லாம் முடிச்சுன்னா நான் உடனே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அவனோட வாய்ஸ். போட முடியாம இருக்காரு. நாளைக்கு தெருல நாயா செத்து கிடப்பேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு. எழுதி விடுறேன். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ரெக்கார்டு அனுப்புறேன். கூடவே கருநாகராஜன் அவர்களுக்கு அந்த ரெக்கார்டை காமிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு டிவிகேல அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்ல பாஜகல இருந்தார், அவருக்கும் அந்த ஆடியோவை நான் அனுப்பிட்டு இவர்களுக்கு மட்டும்தான் நான் அனுப்புறேன். அந்த ரெக்கார்டை கேட்ட உடனே அண்ணாமலை அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, அக்கா கம் அண்ட் மீட் மீ டுமாரோ அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் அவர் சொன்ன டயத்துக்கு நான் கமலாலயம் பிஜேபியோட ஹெட் ஆஃபீஸ் போறேன். அப்போ போகும்போது நிறைய பேர் கூட்டம் இருக்காங்க. எனக்கு முன்னாலேயே திருச்சி சூர்யா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவரையும் கூப்பிட்டுருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி கடைசியில் அந்த கூட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சிட்டு எங்கள் 2 பேரையும் கடைசியாக கூப்பிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் பேசினார். அந்த அரை மணி நேரம் முழுக்க அண்ணாமலை அவர்கள் திருச்சி சூர்யா புகழ்ந்து தள்ளுறாரு. நீங்கள் அவ்வளோ வைப்ரண்டான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச், உங்களுக்குலாம் அப்படி ஒரு பவர் இருக்கு, உங்கள் அப்பா அடைஞ்ச ரீச்செல்லாம் ஒரு ரீச்சே இல்லை, நீங்கள் அடைய போகிற ரீச் தான், நீங்கள் எம்பி ஆகுறீங்க, உங்களை ஆக்குறேன் அப்படி இப்படின்னு, அக்கா நீங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு போகிற போக்கில் ஒரு விசாரணை பண்ணிட்டு முழுக்க சூர்யாவை புகழ்ந்து தள்ளுறாரு. அவர் ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு ஆமாண்ணே எப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, என்றாலும் நீங்கள் அக்காவை அப்படி பேசிடக்கூடாது, ஒரு சாரி சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சாரிக்கா அப்படிங்கிற, நானும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரோம். வெளியே உடனே திரு அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். என்னங்கஜி ஒருத்தன் ஒரு பெண்ணை இப்படி திட்டி ஒரு ஆடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அந்த ஆடியோவை கேட்டுட்டு அவனை அவ்வளோ புகழ்ந்து எம்பி ஆக்கியே திருவேங்கிறீங்க, இவெல்லாம் எம்பி ஆக்குனா மற்ற பெண்களோட நிலைமை என்ன, அக்கா வில் டேக் கேர் அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறாரு. அதோட முடிஞ்சுது. அன்னைக்கு சாயந்தரம் அந்த ஆடியோ எல்லா சமூக ஊடகங்கள் மீடியாவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால் என்கிட்ட மட்டும் இருந்தது, அது மீடியாவுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. சத்தியமாக அதை செய்யக்கூடிய அளவுக்கு, ஏன்னா என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசின ஒரு ஆடியோ போடுற அளவுக்கு நான் அவ்வளோ கீழ்த்தரமான ஆள் கிடையாது. அப்போ உடனே திரும்ப அவர்கிட்ட இருந்து அடுத்த நாள் கம் அண்ட் மீட் மீ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அன்னைக்கு திரும்ப கமலாலயம் பிஜேபி ஹெட் ஆஃபீஸ் போகிறேன். அப்போ போனப்போ திரு அண்ணாமலை அவர்களை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. நான் காலையில் ஒரு 11 மணிக்கு போகிறேன், வெயிட் பண்ணுறேன் 3:30 மணி வாக்கில் எல்லா கூட்டமும் கரைஞ்சி, ஏன்னா அவர் டக்குன்னு எல்லாரும் அனுப்புறாரு. எல்லாம் போனவனால நீங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. அப்போ நான் அவரோட போறேன். நானும் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் ரூம்ல இருக்கேன். எடுத்திருப்புல யூ பிளடி என்ன தைரியம் இருந்தா நீ இதை ஆடியோ அனுப்பியிருப்ப அப்படின்னு சொல்லி பிளடினார். 10 தடவைக்கு மேல அந்த பிளடிங்கிறது சத்தமா திரும்ப சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், எப்படி நீ ரெக்கார்ட் பண்ண, எப்படி அதை ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு. அப்போ சொன்னேன், ஜி நீங்க என்ன பிளடின்னு கூப்பிடுறீங்கன்னு. எனக்கு உண்மையிலுமே ஷாக்கு தான். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண், எதுக்கும் ஒரு துளி கண்ணீர் விட மாட்டேன். ஆனா பயங்கர ஒரு ஷாக்
ஆயிடுச்சு, என்னடா நடக்குது நமக்கு அப்படின்னு. ஜி நீங்கள் என்ன பிளடின்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஜி அப்படிங்கன்னொன்னே, ஆமா நான் அப்படி தான் சொல்லுவேன் போது, திரும்ப சொல்றதுக்கு நேரம் ஆகாதுங்க அப்படின்னோன்னா அப்புறம் தான் அந்த பிளடியை நிறுத்தினார். அதுக்கு பின்னால் நீ எப்படி ரெக்கார்ட் பண்ண, எப்படி இந்த ஆடியோ பண்ண, எப்படி ஆப்பிள் ஃபோன் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டிங் பண்ணீங்க அப்படி இப்படிங்க. ஜி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஆண் வந்து இந்த அளவுக்கு திட்டும்போது நாளைக்கு நான் அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு ரெக்கார்ட் வேணும், எவிடன்ஸ் வேணும் இல்லைங்க. நாளைக்கு உங்கள் மனைவி பிள்ளைகளை பார்த்து யாராவது இப்படி பேசினா ரெக்கார்ட் பண்ணணும் தானுங்க ஜி அப்படின்னோன்னு, நீ வந்து இது விட மாட்டேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு போய் கற்றுட்டு நீ ரிசைன் பண்ணிட்டு போ, இப்போ நீ ரிசைன் பண்ணிட்டு போன்னு ஒரு வெள்ளை பேப்பர் தூக்கி ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. எதுக்கு ஜி நான் ரிசைன் பண்ணணும், நீங்கள் வேணா என்ன டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னா, யார் நீ ரிசைன் பண்ண மாட்டேன், ஒரு ஒயிட் பேப்பரில் இப்படி வச்சுட்டு யாரை விடணும், யாரை இப்போமே வெட்டணும், யாரை ஓட விட்டு வெட்டணும் எனக்கு தெரியும், நீ ஓடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெறி பிடித்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. நான் இதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி மறுத்து அப்புறம் பேசுகிறேன். அப்போ வந்து ஒரு மாதிரி பேசும்போது ரொம்ப பதட்டமாக, இப்போ பாரு இப்போ எத்தனை பர்சன்டேஜ், இப்போ எத்தனை பர்சன்டேஜ், உனக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருந்ததுனாரு. ஆமாஞ்சி ஒரு 3% பிஜேபி ஓட்டுறது, இப்போ எத்தனை பர்சன்டேஜ் என்பது 18% 16 சொல்லுங்க. இந்த இதை யார் கொண்டதா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் ஜி கொண்டு வந்தது, இதை கெடுக்கிற மாதிரி ஒருத்தி வந்தால் உன்னை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஜி சத்தியமாக அந்த ஆடியோ நான் கொடுக்கலைங்க, நான் எப்படின்னு ஜி என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசின கொடுப்பு யார் கொடுத்தாங்கன்னு தெரியலிங்க, சத்தியமாக நான் அதை பண்ணலைங்க ஜி அப்படின்னு. அப்புறம் ஏதோ திட்டுறாரு, நான் அரசியல் சாணக்கியன் யார் தெரியுமா அப்படின்னா, யார் ஜி அப்படின்னா நான் மிஸ்ஸா ஜி சொல்லுவாங்களா நம்பது, அரசியல் சாணக்கியன் இன்னைக்கு நான் தான், நீ பார்த்துக்கோ என்ன பார்த்துக்கோ. அப்புறம் சொன்னார், அதே நான் அம்மா மகளை ஆகணும் எப்போ எல்லா சேனலும் பேட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ வந்து அந்த பீரியடில் வந்து அவர் என்னை திட்டின பீரியடில் உண்மையாலுமே கொஞ்சம் நிறைய சேனலில் வந்து நாங்கள் குடும்பமாக உட்காந்து சில பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தோம். நான் சும்மா ஒரு கேட்டிருந்தாங்க ஜி, குடும்பமாக கெடுத்தும்போது ஒரு பேட்டி நீ கொடுத்தா தொலைச்சிருவேன் அப்படின்னு, இனி ஒரு பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு, இல்லைங்க நான் கொடுக்கலைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பிளட்டின்னு சொல்லி முடிச்சோன்னே கண்ணிலேருந்து தண்ணீர் வலிக்கிட்டே இருந்தது. நான் என்னோட சேலம் முந்தானை வச்சு இப்படி சும்மா தொடச்சிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப குலுங்கிலாம் அழுகலை. கரெக்டாக 1 மணி நேரம் 40 நிமிஷம் அவரோட ரூமில் உட்கார வச்சிருந்தாரு. அப்போ வந்து இப்படி தொடச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன், கண்ணமெல்லாம் ரொம்ப செவந்திருந்தது. அப்போ நான் ஒரு கட்டத்தில் எனக்கு கார்டியாக் பிரச்சனை எதுவுமே இல்லை, ஆனால் வந்து ஒரு பாதி அவர் மிரட்ட ஆரம்பித்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு லைட்டாக ஒரு செஸ்ட் பெயின் வந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டே சொல்கிறேன், ஜி கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு. உடனே தண்ணி கொடுத்தாரு. தண்ணி குடிச்சிட்டு நான் சொன்னேன், ஜி இப்படி வச்சு ஒருத்தங்களை மிரட்டுறீங்களே ஜி, யாராவது செத்துக்கிட்டு போனால் என்ன ஜி பண்ணுவீங்க அப்படின்னு. நான் ஒன்றுக்கு இருந்தணும் அப்படின்னு இப்படி காலிங் பெல் அடிச்சோன்னா உடனே அவரோட பிஏ வந்து தமிழங்க வந்து உள்ளே வந்தார். யார் இங்கே ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒன்றுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த ஊரில் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் வந்து ஒன்றுக்கு இருந்தது யாருன்னு, இவங்க அப்படின்னு. சரி இன்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஜி இந்த ஒரு சீட்டில் உட்காந்துட்டு ஒரு வளர்ந்த ஆம்பளைய வந்து உங்கள் ரூமில் வந்து ஒன்றுக்கு இருக்க வச்சு அவர் ஒன்றுக்கு நாத்தத்தோட பேண்ட்டில் வெளியே போய் இவ்வளோ அவமானப்படுத்தி இந்த சீட்டில் உட்காந்துட்டு பண்ணுற வேலைங்களா ஜி அப்படின்னு. ஐயோ டேசி அக்கா நீங்கள் வந்து உட்காருங்க, டேசிக்கா நீங்கள் வந்து உட்காருங்க இந்த டே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கர நக்கல் நையாண்டி பண்ணார். அப்போ நான் சொன்னேன், ஜி அது வந்து அவ்வளோ பெரிய அதிசயமான சீட் இல்லைங்க, உங்களுக்கு முன்னால் நிறைய தலைவர்கள் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு பின்னால் இன்னும் நிறைய தலைவர்கள் உட்கார போகிற சீட்டு, அப்படியே அந்த சீட்டில் நான் உட்காந்தாலும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, இதுங்க இப்படி மிரட்டுறீங்க ஒரு பெண்ணை கூப்பிட்டு. இப்படி நடந்து கடைசியில் வந்து நான் வந்து ரிசைன் பண்ண முடியாதுங்கிறத மட்டும் நிதானமாக சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரொம்ப வீங்கி போயிருந்தது. அப்போ சொன்னேன், ஜி வெளியில் போகிறக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நிறைய பேரை வந்து இருக்கிறாங்க, மீடியா பீப்புள் இருக்காங்க, நீங்கள் போகிற உங்கள் பர்சனல் வழியில் நான் மேலே போய்கிட்டுங்களா கமலாலயத்துக்குன்னா, போங்க அப்படின்னாரு. கதவு திறந்தோன்னா நார்மல், அந்த கதவு திறந்தோன்னா அக்கா இப்படி போங்க, அக்கா இப்படி போக சொல், அப்படியே ஒரு அம்பி அந்நியன் மாதிரி. உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நான் அந்த வழியில் பின் வழியில் போய் அப்புறம் நான் வந்து பாத்ரூம்குள்ளே போய் முகம்லாம் கழுவிட்டு அப்புறம் நான் என்னை ஆசுவாசப்படுத்திட்டு நான் வெளியே வந்தேன். அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊடகங்களில் வந்து இந்த ஒரு கேள்வி வந்தது, இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து திட்டியிருக்கிறான், இதுக்கு வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுத்தாருங்கிற ஒரு கேள்வி நிறைய இடங்களில் வந்தது. உடனே இதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்காக அவர் பண்ண டிராமா அதுதான் விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பூர் போயிருந்தேன். அந்த விசாரணை கமிஷன் சொல்லி திருப்பூரில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய அறிவாளி வந்து என்னை விசாரிச்சாரு, ப்ரொஃபசர் பி கனக சபாபதி அப்படிங்கிறவர். அவரும் இன்னொரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யாவும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்னுடைய குடும்பத்துலேருந்து என்னுடைய தம்பி தங்கை நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து ப்ரொஃபசர் கனக சபாபதி என்னை உட்கார வச்சு என்னம்மா நடந்தது சொல்லுங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக நடந்ததெல்லாம் ஒரு 7 நிமிஷத்தில் சொன்னேன். அண்ணாமலை அவர்கள் என்னை மிரட்டின விஷயத்தை நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, திருச்சி சூர்யா என்னை மிரட்டினதை மட்டும் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டுட்டு வந்து சரிம்மா ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அடுத்தது சூர்யாவை நான் விசாரிக்கிறேன். சூர்யா உள்ள போனார். சூர்யா வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் வெளியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் கழிச்சு உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க. நான் திரும்ப போனேன். அப்போ வந்து ப்ரொஃபசர் கனகசபாபதி முன்னால நானும் சூர்யா அவங்க உட்காந்துருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், அம்மா தம்பி கிட்ட பேசினேன் அப்படின்னாங்க. சரிங்க ஜி அப்படின்னு. நீங்கள் அவங்க அம்மா மனைவியெல்லாம் ரொம்ப மோசமாக பேசுனீங்கன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னாரு.
எனக்கு வந்து என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பச்சையா நடிக்கிறாரு. நான் அதுக்கு பதிலோ விளக்கமோ சொல்ல விரும்பல. சரிங்க ஜி, அப்போ என்னன்னு நீங்க வந்து சரி விட்டுருங்கம்மா, இதை விட்டு கொடுத்துருங்க. சரிங்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் எங்கேயுமே போய் நியாயம் கேட்கக்கூடிய மனநிலைமையில இல்லை, இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நான் சரிங்கன்னு வெளியே வந்துட்டேன். அப்போ உடனே அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அக்கா, உங்களுக்கு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க 2 பேரும் சமாதானமா போயிட்டீங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வந்துருங்க அங்கேருந்து அப்படின்னாரு. சரிங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது தான் அந்த ப்ரெஸ் மீட். அந்த அளவுக்கு என்னை வந்து கெட்ட வார்த்தையால் பேசக்கூடிய ஒருத்தனை அவன் எனக்கு தம்பி மாதிரி அண்ணன் மாதிரின்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஈனமான மானரோசம் இல்லாத பெண் நான் கிடையாது. இவர் வந்து இப்படிப்பட்ட மனிதர் வந்து இந்த அளவுக்கு வெளியில வந்து அண்ணா வாங்க, அக்கா வாங்க, காப்பி குடிங்க, டீ குடிங்கன்னு இவ்வளோ இது எப்படி இப்படி பண்றாருன்னு என்னால் அது தாங்கவே முடியல. இங்கே இருக்கக்கூடிய நிறைய சீனியர் தலைவர்களை கண்ட மேனிக்கு திட்டி தலைகீழ கட்டிடுவேன், தலைகீழ கட்டி தோலை உரிச்சிருவேன், இஷ்டத்துக்கு பேசி வந்து இங்கே இருக்கிற சீனியர் லீடர்ஸ்லாம் ஒருத்தர் டெல்லிக்கு கும்பலாக புறப்பட்டு இப்படிலாம் திட்டுறாரு, இப்படிலாம் கத்துறாரு. இதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்தது. அந்த ஒரு பேட்டிக்கு பின்னால் நான் எந்த ஊடகத்திலுமே நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்கறத அப்படியே நிறுத்திட்டேன். ரொம்ப வருஷம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு பின்னால் ஒரு சேனலுக்கு வந்து திரும்ப ஆரம்பிச்சேன். ஏன்னா அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து விலகிறார் அப்படின்னு. இங்கேருந்து கட்சியை விட்டு நிறைய பெண்கள் வெளியே போனாங்க. காயத்ரி ரகுராம் அவர்களை பற்றி நீங்கள் திடீர்னு பிக் பாஸில் பார்த்துட்டோயோ அந்த மாதிரி அவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. ரொம்ப அன்பா, ரொம்ப மென்மையா, அவர்களை உண்மையை நேசிக்கிறவங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பெண்ணை அதே மாதிரி தான் ரொம்ப கார்னர் பண்ணாரு. அந்த பெண் உண்மையாக மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. ஏன் இப்படி அவங்க வந்து ஆப்போசிட் கட்சியில் இருக்கிற மாதிரி பேசுறாங்கன்ற ஒரு பயங்கர வருத்தமா இருந்துச்சு. கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய அந்த பெண்ணை வந்து கார்னர் பண்ணி ஒரு அமைச்சர் கூட தொடர்பு இருக்குன்னு ஏதோ பண்ணாங்க. அண்ணாமலை காயத்ரி ரகுராமும் குஷ்பு வரதுக்காக தான் கண்ணாடி டோரே போட்டேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் சார். ஏன் அப்படி சொன்னாரு தெரியல. நிறைய பேர் அசிங்கமாக தான் கேட்டாங்க, என்ன தப்பாக தான் கேட்டாங்க. இல்லை சார், என்னோடுங்க என் ஃபேமிலி யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க. சஸ்பென்ஷன் லெட்டரில் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகள்லாம் கொஞ்சம் எனக்கு நான் இது எப்படி நான் அண்ணாமலைஜி தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியும். கடைசியில் இது எதுக்குமே அந்த பெண் வந்து பதவி விட்டு விலகாமல் பாஜக கட்சியில் இருக்கும்போது கடைசியில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு கமலாலயத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு 200 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் பேசும்போது திடீர்னு வந்து அந்த கூட்டத்தில் நான் உட்காந்துருக்கேன், பட் காயத்ரி இல்லை. அந்த கூட்டத்தில் வந்து அவங்க வந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் துபாய் ஹோட்டல் என்ன நடந்தது, துபாய் ஹோட்டலில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அசிங்கம், கேவலம், அவமானம், பெண்ணாச்சே நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு வந்து ரொம்ப மனசே ஒரு மாதிரிச்சு. ஒரு பெண் இல்லாத நேரத்தில் உட்காராத கூட்டத்தில் ஒரு துபாய் ஹோட்டலில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுவேன். ஏன் உங்கள் மனைவியை பார்த்துட்டு கரூரில் ஒரு ஹோட்டலில் உங்கள் மனைவிக்கு என்ன நடந்ததுன்னு நான் வெளியே பண்ணிடுவேன். நான் குத்துமதிப்பாக பேசினா ஒத்துப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் வந்த ரத்தம் மற்றவங்களுக்குலாம் வந்த தக்காளி சட்னி. உங்க மனைவியை பற்றி பேசும்போது 1000 ஜெயலலிதாக்கு சமானம். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். 1000 ஜெயலலிதாக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெண்களும் ஒரு ஜெயலலிதாக்கு சமானம். அவர்களை எல்லாம் மதிக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல. காயத்ரி ரகுராம் அவங்க வந்து அவ்வளோ மனசோடைஞ்சு போனாங்க. டெய்ஸி, நான் வந்து எனக்கு உண்மையாலுமே இது முடியவே இல்லை, இவர் என்ன இப்படி பேசுறாரு அது சொல்லிட்டு அவ்வளோ மனசோடைஞ்சு போய் கொஞ்ச நாள் வந்து அவங்க கட்சியிலேருந்தே விலகி அப்புறம் அதிமுகவில் அவங்களை இணைச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களையா கார்னர் பண்ணி நிறைய பேர் கட்சி விட்டு போனாங்க. கௌதமி இருந்தாங்க, விலகிட்டாங்க. அதில் அண்ணாமலை அவர்களுடைய ரியல் கேரக்டர் என்னன்னா, அவருக்கு பின்னால கொடி பிடித்து கோஷம் போட்டுட்டு அவருக்காக சோசியல் மீடியா ஓபன் பண்ணி அதில் வந்து அண்ணாமலைன்னு அவரே புகழ்ந்தா அவரை மாதிரி நல்ல தலைவர்ல அண்ணா வந்துட்டீங்களான்னா, அக்கா சாப்பிட்டீங்களான்னா, அக்கா இருங்க தங்க வா, சாமி வா, சாப்பிட்டே தங்க அப்படின்னு பயங்கர அவர் 24 மணி நேரம் கேமரா கான்சியஸோடு இருக்கக்கூடிய மகா பெரிய நடிகர். நீங்க ஒரு ஆண் இருக்கீங்க, நீங்க ஒரு சமூக ஊடகங்களை 4 பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க, உங்க லெவலில் நீங்க ஒரு குட்டி தலைவனா இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து கொஞ்சம் அடக்கி வாசி ஒழுங்கா என் பின்னால் இருந்து எனக்கு கோஷம் போடுங்கிற மாதிரி சொல்லுவார். இங்கே தனி தலைவனா நானும் இருப்பேன் என் ஏரியாவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஒரு ஆப்போசிட் செக்ஸ் ஒருத்தங்களை அனுப்பி ஆனால் அந்த அக்கா வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொஞ்சம் என்னன்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா அழகாக இருக்கிற ஒரு பெண்ணை அனுப்பி விடுறது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை சொன்னீங்களா, அவரை மீட் பண்ணுங்க, அவர் செய்வார். அவர்கள் 2 பேர் பேசி அவங்களுக்குள்ள ஏதாவது நடக்கும். அவன் வந்து பொண்டாட்டி சரியில்லைன்னு சுற்றிட்டு கிடப்பான், புருஷன் சரியில்லைன்னு சுற்றுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபயர் ஆனோம். உடனே வீடியோ ஆடியோ எங்கே பார்த்தாலும் வீடியோ. எல்லாரும் ஏதாவது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், வாயை மூடிட்டு இருக்கேன் ஆடியோ வெளியிட்டுமா, வாயை மூடிட்டு இருக்கேன் வீடியோ வெளியிட்டுமா. இது என்னன்னா நிறைய பேர் வந்து வெள்ளந்தியா நான் வந்து ஃபேஸ் டைம்ல பேசுவேன், ஆப்பிளில் வந்து வாட்ஸ்அப்பில் பேசுவேன், எல்லாமே வெள்ளந்தியா நார்மலாக ரெக்கார்டிங் ஃபோன்லலாம் பேசி கண்டமேனிக்கு சிக்கி எல்லாரோடைய ஆடியோவும் கையில் வச்சிருந்தார். அது என்ன பிடிக்கிறதுக்கு பல வழிகள் பண்ணாங்க. அதெல்லாம் கேவலமான யுக்திகள். அதெல்லாம் நான் உண்மையாலுமே சமூக ஊடகத்தில் சொல்லணும். சிலர் இவருக்கு பின்னால் அடிவர்களுக்கு வந்து அக்கா நீங்கள் வாங்கக்கா டெல்லியில் வீடியோ எடுத்துக்கலாம், அங்கே அந்த மினிஸ்டர் வராங்க, இந்த மினிஸ்டர் கூப்பிட்றாரு, எனக்கு புரியல, வயசான காலத்தில் எங்களை தான்
கூப்பிட்றாங்க போது இல்லை, அதாவது எந்த மினிஸ்டரும் பிஜேபியில் இப்படி கூப்பிடுறது டிஸ்டர்ப் பண்ணுறது எதையும் பண்ண மாட்டாங்க. வாங்க நீங்கள் வாங்க, நீங்கள் சிங்கிளாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்னவா பிரச்சனை அப்படின்னா என்னங்க எனக்கு உண்மையாலுமே புரியாது. எவ்வளோ கேவலமாக இதே வலையில் தான் திருச்சி சூர்யாவை சிக்க வச்சார். ஏன்னா திருச்சி சூர்யா ஆரம்பத்தில் இவருக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அண்ணாமலை அவர்களுக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்போ திருச்சி சூர்யா வந்து நிறைய ஊடகங்களை வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவர் வந்து 10,000 கோடி வச்சிருக்காரு, லண்டன்ல எல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்காரு, அவருடைய மனைவி பேர்ல மைத்துனர் பேர்லாம் வச்சிருக்காரு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ரியல் எஸ்டேட்ல வந்து அவரோட இந்த பிளாக் மணி எல்லாமே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு 25 ரூபாய்க்கு நீ வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபரத்தை நீ 62 ரூபாய்க்கு கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாக்கிட்டேன்னு இந்த தியாகி பேசுது. 12 கம்பெனி அண்ணாமலையோட கம்பெனி. திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 100 ஏக்கர் இடம் வந்து அண்ணாமலையோட மனைவி பேர்ல நேரு வாங்கி கொடுத்து நிறைய அவரை பற்றி திருச்சி சூர்யா பேசும்போது ஆப்போசிட்டாக பேசும்போது என்ன சொன்னாலும் இவனை அடக்கவே முடியலங்கும்போது திரும்ப ஒரு நல்ல ஒரு நட்பை கிரியேட் பண்ணி திரும்ப அவரை வச்சு அப்படி திருச்சி சூர்யாவுக்கு விரிக்கப்பட்ட ஒரு வலை தான் அலிஷா அவர்கள். அந்த கார் ரேசர், அவங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகா நல்லா இருப்பாங்க. தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலையை ரெஃபர் பண்ண ஒரு பொண்ணுங்கும்போது அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நீ இஷ்டத்துக்கு வந்து உன்னோட இடுப்பு நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, நீ வந்து தொப்புள் தெரிய சேலை கட்டினான்னு இஷ்டத்துக்கு வர்ணிச்சு அந்த ஆடியோ வீடியோ எல்லாமே கொத்தா கையில் எடுத்துட்டார். ஒரு பிரச்சனைனா நேரடியாக எதிர்க்கிறது, நேரடியாக திட்டுறது நிஜமான தலைமைத்துவம். அதை விட்டுட்டு முன்னால வந்து அண்ணா வாங்க, அக்கா வாங்க, தங்கம் செல்லம் வாங்க, நடு ரோட்டில் உட்காந்து செருப்பு போடுறது, பயங்கரமாக வேஷம் போட்டு ஒரு பூட்டின கதவுக்குள்ள வந்து ஒருத்தங்களையும் வாங்குன்னு வாங்கி கேரக்டர் அசாசினேட் பண்ணி வீடியோ ஆடியோ எடுத்து, இதெல்லாம் என்ன தலைமைத்துவம்? ஆனால் ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருந்தேன், இல்லை நம்ம வந்து கட்சியை விட்டு விலகக்கூடாது. அது என்ன ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு நடத்துவாங்களா? இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் ஏன் அன்னைக்கெல்லாம் சொன்னாமல் இவ்வளோ நாள் கழிச்சு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் பொறுத்து கொண்டதுக்கு ஒரே காரணம், நான் மிகவும் மதிக்கக்கூடிய பாஜக கட்சியில் ஒரு தலைவனாக உட்கார வைக்கப்பட்டவர். நான் இவரை காட்டி கொடுத்தேன்னா கட்சிக்கு அசிங்கம். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கட்சி கொடுத்து, ஏன்னா ஒரு மாநில தலைவர் அப்பாயின்ட் பண்ணுறதுங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லை. இவர் மாநில தலைவராகிறதுக்கு எங்கெல்லாம் பிடிச்சி இருக்கிறது மிக பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் BL சந்தோஷ் அப்படிங்கிறவர். அவரை பிடித்து, ஏன்னா அவர் என்ன பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ எப்படி கேச விநாயகம் அவருங்கிறது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை விட பவர்ஃபுல்லானவரும், அந்த மாதிரி வந்து நேஷனல் லெவலில் வந்து அவர் வந்து அமைப்பு பொதுச் செயலாளர், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அவரை பிடிச்சு தான் அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்தை பிடிச்சார். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகி அவர் வந்து BL சந்தோஷ் அவர்களை தாண்டி அமித்ஷா அவர்களுடைய நட்பு கிடைச்சது. அமித்ஷா BL சந்தோஷ்க்கு ஒரு செல்ல பிள்ளை, அடாப்டட் சன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு பின்னால் அமித்ஷா அவர்களுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு வரும்போது BL சந்தோஷ் அவர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டினார். திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எப்பப்பெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து கூப்பிடறாலும் அப்பெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை கையை பிடிச்சு தோல்ல தட்டி அவ்வளோ ஒரு அட்டாச்சா வந்து வைத்திருந்தார். கடைசியில் அமித்ஷா அவர்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மோடி அவர்களுடைய நட்பு கிடைச்சது. மோடி அவர்களுடைய நட்பு கிடைச்சப்போ அமித்ஷா அவர்களை கட் பண்ணி விட்டாரு. அப்புறம் மோடி அவர்கள் வந்து இப்படி ஒரு மனிதனா, இந்த மாதிரி ஒரு எம்ஆர் அண்ணாமலை, எங்க அண்ணாமலை நினைச்சா DMK போயிருக்கலாம், எங்க போயிருக்கலாம், எங்கனாலும் போயிருக்கலாம், ஆனா அவர் வந்து எங்களை மாதிரி ஒரு கட்சியில சேர்ந்திருக்காரு, அதுதான் அவருடைய பவர்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை வந்து ஏதோ ஒரு பொது ஊடகங்களை எல்லாம் வந்து அவ்வளவு தூக்கி தலையில வச்சு மோடி அவர்கள் வந்து இவரை ரசிச்சார். ஆனா இத்தனை நடந்த பின்னால நடந்ததான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். என்னன்னா கட்சி வந்து இவரை மாநில தலைவராக அப்பாயிண்ட் பண்ணது எதுக்கு? கட்சியை வளர்க்கறதுக்கு. ஆனா முழுக்க முழுக்க நடந்தது என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையான காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அவர் வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு. எல்முருகன் அவர்கள் தேர்தலை சந்திக்கும் போது வேல் யாத்திரை நடந்தது, எலெக்ஷன் நடந்தது, 4 சீட் MLA சீட் வந்து எடுக்கிறாரு. அதுக்கு பின்னால் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது எலெக்ஷன் நடந்தப்போ ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இப்ப இருக்கிற எலெக்ஷன் வந்து ஒருத்தர் ஊட்டியில ஜெயிச்சிருக்காரு, அந்த ஒரு சீட்டு கூட கிடைக்கல. என்றாலும் கட்சி வந்து இவரை விட்டு கொடுக்கல, அண்ணாமலை அவர்களை விட்டு கொடுக்கல. அப்புறம் சோசியல் மீடியா IT அதுல வந்து நிறைய இளைஞர்கள் வந்து பிஜேபியில் இருப்பாங்க. 27 பிரிவுகள் இருக்கும். நெசவாளர் பிரிவு, மீனவர் பிரிவு, வக்கீல் பிரிவு, மருத்துவர் பிரிவு, நிறைய பிரிவு. அதுல வந்து சமூக வலைதள பிரிவு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு. அப்ப பிஜேபியில சோசியல் மீடியா விங்ல இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. திமுகவில் வந்து பேசக்கூடியவர்கள் பணத்தை வாங்கிட்டு பேசுறவங்க, பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க உணர்வு ரீதியா பயணிக்கக்கூடியவங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த பிரிவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பிஜேபியை பலப்படுத்துறதுக்கு, கட்சியை வளர்க்கறதுக்கு, பிரதமர் மோடி அவர்களை ப்ரொமோட் பண்றதுக்கு எதுக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணல. முழுக்க முழுக்க அந்த ஊடகங்கள் எல்லாமே அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலையின் விழுதுகள், அண்ணாமலை ஃபேன் கிளப், அண்ணாமலை பேரவை, என் மக்கள், அத்தனை பேரும் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னு அவ்வளோ குரூப்ஸ் ஓபன் பண்ணி அவர் நின்னா, நடந்தா, தும்முனா, உட்கார்ந்தா, ஒரு பிள்ளையை பிடிக்கிறாரு, நடு ரோட்ல உட்காந்து செருப்பு போடுறாரு, தன்னைத்தானே சாட்டையில் அடிக்கிறாரு, பிஜேபி ஆட்சிக்கு வர வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேங்கிறாரு, மாறி 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 அண்ணாமலை அவர்களை ப்ரொமோட் பண்ணி அத்தனை சமூக ஊடகங்களையும் இவரை முழுக்க முழுக்க பிரபலப்படுத்திக்கிட்டார். உண்மையாலுமே அதனால 15% ஓட் பேங்க் பிஜேபிக்கு வந்தது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க போய் அவருக்கு வந்தது. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு 15% ஓட்டை வந்து சேர்த்துட்டாரு. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம், நீங்க வந்து ஒரு கடும் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அப்ப நான் வந்து உங்களோட சேர்ந்து வந்து உட்கார்றேன், உங்களோட இணைந்து உட்கார்றேன், அப்ப வந்து ஒரு
தட்டில் சுட சுட இட்லி 2 சட்னி வந்து உங்கள் கையில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பா இவ வந்து உட்காந்தோன்னே நமக்கு இட்லி கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சந்தோஷமாக வாங்கலாம் சாப்பிடலான்னு போகும்போது நான் எந்திரிச்சு போகிறேன். நான் எந்திரிச்சு போகும்போது உங்கள் கையில் இருக்க இட்லி தட்டை வந்து பிடுங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் 15% ஓட் பேங்க் வந்து பிஜேபிக்கு கொடுத்தாருங்கிறாரு. அவர் கட்சியை விட்டு கிளம்பி போகும்போது அந்த 15% போய் பிஜேபி பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. அவர் இந்த கட்சியை பயன்படுத்தி அதில் ஊடகங்கள்லாம் பயன்படுத்தி வாரம்ப பயன்படுத்தி அவருக்கு சுயநலமாக சேர்த்துக்கிட்ட ஒரு ஓட் பேங்க். இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பாஸாக இருக்கீங்க. அதாவது கம்பெனியில் ரூலே வந்து 30 வருஷம் இருந்தவர் தான் ஒரு சீனியர், ஒரு பெரிய போஸ்டிங் வரணும், சிஇஓ வரணுங்கும்போது நீங்கள் அதெல்லாம் கேட்காம நேற்று வந்த ஒருத்தர் ஒரு ரெக்கமெண்டேஷனில் வராரு. சரி இவருக்கு ஒரு திறமை இருக்கும்னு சொல்லி 30 வருஷம் தவம் கடந்து இருந்தவங்களெல்லாம் விட்டுட்டு டக்குனு தூக்கி அவரை வந்து நீங்கள் சிஇஓவாக அப்பாயின்ட் பண்ணுறீங்க. அப்பாயின்ட் பண்ணோன்னா நான் பயங்கரமாக கம்பெனியை வளர்க்க போகிறேன் அப்படிலாம் பயங்கரமாக சீன் பண்ணிவிட்டு மிக குறுகிய காலத்தில் உங்கள் கம்பெனி விட்டு வெளியே போகிறார். உங்களையும் மாறிய ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு எதிராகவே ஓப்பன் பண்றாரு. அவர் புது கம்பெனி ஓபன் பண்ணும்போது உங்ககிட்ட வேலை செஞ்ச மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ், நீங்க செதுக்கி உருவாக்கி வைத்த மிக அற்புதமான உங்களுடைய ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவர் பக்கம் இழுத்துட்டு போயிட்டார். இதுக்கு பேர் என்ன நான் சொல்ல விரும்பல, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ பெரிய விளக்கம். இது எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களே வந்து நீங்கள் ஒரு பிஎம் இடத்துல கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் பிரதமர். 30 வருஷமாக வந்து ஒரு சீனியர்லாம் விட்டுட்டு புதுசாக வந்திருக்கிற மாநில தலைவராக அவர் மேலே நம்பிக்கையாக நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க. அவர் கட்சியை வளர்க்குறாரு. உண்மையாலுமே கட்சி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற கட்சி வந்து அழகாக ஒரு அருமையாக வளர்ந்துட்டு இருக்குது, கண் கூட தெரியுது. அந்த மாதிரி வரும்போது பரவாயில்லையே சந்தோஷப்பட்டு நீங்கள் அந்த யாரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணீங்களோ அவரை ரொம்ப நேசிக்கிறீங்க. இந்த அளவுக்கு அவர் வராருன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் ஒரு பிஎம்மா இருக்கக்கூடியவர், நீங்க ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்க, அவ்வளோ பெரிய பதவியிலேருந்து தமிழகத்துக்கு விசிட் பண்றீங்க. மேடை போட்டிருக்காங்க, பிரம்மாண்டமான மக்கள் 1 லட்சம் மக்கள் முன்னால உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிறவங்க, நீங்க மேடைக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் கை தட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது மாநில தலைவர் வராங்க. 5 நிமிடத்துக்கு மேல எல்லாரும் சேர் மேல ஏறிட்டு துண்டை சுத்திட்டு அண்ணாமலை 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 சுத்துறாங்க. நீங்க பாக்குறீங்க ஒரு பிரதம மந்திரியா. அடுத்தது ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சி, பிரதமர் மோடி அவர்கள் வராங்க, ஒரு 1/2 நிமிஷம் கை தட்டுறாங்க. அண்ணாமலை அவர்கள் வராங்க, 5 நிமிடம் வந்து துண்டை சுத்திட்டு அண்ணாமலை அண்ணாமலைன்னு கை தட்டுறாங்க. மதுரையில் அமித்ஷா அவர்கள் வர பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், அவர் வராங்க, 1/2 நிமிஷம் கை தட்டுறாங்க. அண்ணாமலை அவர்கள் வராங்க, ஒரு 5 நிமிஷம் விடாம வந்து பயங்கர கோஷம், கரகோஷம். கே அண்ணாமலைஜி நீங்க ஒரு பிரதமராக இருந்தா நீங்க வரும்போது 1/2 நிமிஷம் கை தட்டிட்டு நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தருக்கு வந்து 5 நிமிஷத்துக்கு கட்டினா இதை ஒத்திப்பீங்களா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து கை தட்டும்போது உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து மேடையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் பக்கத்தில் உட்காந்து அண்ணா கை தட்ட வேண்டாம் 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 வேண்டாம். இதே ட்ராமா தான். ஒவ்வொரு முறை கை தட்டு வேண்டாம் 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 கை தட்டாதீங்க கை தட்டாதீங்க. நீங்களே எல்லாத்தையுமே செய்ய சொல்லுவீங்க, நீங்களே ஒரு ட்ராமா போடுவீங்க. இதை பார்த்து இவ்வளோ பெரிய லீடர்ஸ் வந்து அமைதியாக இருந்துட்டு ஒவ்வொரு முறையும் அவமானப்பட்டு அமைதியாக வெளியேறினாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, 30 வருஷத்துக்கு மேலே பாஜகவில் கடுமையாக இரவு பகல் உழைக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் இவர்களுடைய வீடியோ ஆடியோலாம் எடுத்தார் இல்லையா, அப்போ வந்து அவருக்கு ஒரு ஸ்டைல், திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் கூட அவங்க வந்து பேசுறது பழகிறது பேசுனது சேட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஐபிஎஸ் மூலையை பயன்படுத்தி எல்லாத்தையும் எடுத்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணுறது. என்ன மீறி ஒருத்தன் வாய் பேசினா உன்னோட ஆடியோ பாரு, இந்த உன்னோட வீடியோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க. எல்லாருமே டெல்லிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு கடுமையான மன அழுத்தம், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீட்டில் வந்து ஒருவேளை அம்மா அப்பா கூட மனைவியோட கணவரோட ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்போ வேணும்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அனுப்பி, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்க பட்சத்தில் பாருங்க, இவர் ஒரு நல்லவர், அவ்வளோ அருமையானவர், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், இவரை நீங்கள் எதுனாலுமே நீங்கள் கலந்துக்கோங்க, அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பின பின்னால நம்ம தலைவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் சொல்லி ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே உங்களோட சேட்டெல்லாம் எடுத்து இந்த அளவு ஒரு விளையாட்டு நடந்தது. ஒரு சிலருக்கு ஒரு குளிரூட்டு போயிடும், இது எல்லாரோட வீடியோ ஆடியோ கையில் வச்சிருக்கிறாரு, இவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு லேசாக இருக்கும்போது ஒருத்தனை டப்புன்னு போட்டுவார். அது அவருடைய ஸ்டைல். அப்படி போட்டதான் கேடி ராகவன் அவர்களுடைய வீடியோ வந்து வெளியே வந்தது. நிஜமாவே குத்திட்டாலே. பின்ன லொழாய்க்கு சொன்னேன்னு நினைச்சியா? என்னை மிஞ்சி நீ வந்து வாய் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் நடந்தது. இதை விட ஒரு கொடூரமான விளையாட்டு என்னன்னா, டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாருடைய ஃபைல்ஸையும் கையில் எடுத்தது. அவர்களை பற்றி எல்லாமே ஆராய்ந்து மத்திய அரசாங்கத்தின் உதவியோட அவர்களுடைய ஊழல் பண்ணி சேர்த்த சொத்து, கணக்குல காட்டாத வங்கி பணங்கள், தெரியாம பினாமி பெயர்ல வைக்கப்பட்ட சொத்துக்கள்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு ஃபைல் போட்டாரு. KN நேரு, துரைமுருகன், ராசா, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அவங்க சொல்லி எல்லாரோட ஃபைலும் போட்டுட்டு we have released DMK part 1 files close to 1,30,000 crore
அப்படி வைக்கும்போது டிஎம்கே மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு கட்டத்தில் வந்து இதே மாதிரி கொஞ்சம் குளிரிட்டு போச்சு, ஏதோ சும்மா மிரட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்போ அண்ணாமலை அவர்களுடைய அதே ஸ்டைலில் ஒருத்தனை போட்டால் தான் புத்தி வரும்னு சொல்லி போட்டது தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நடந்தது. அப்போ மற்ற மினிஸ்டர் எல்லாமே அரண்டு போயிட்டாங்க. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க டிஎம்கே மினிஸ்டரோட ஃபைல்ஸ் வந்து ஒன்னொன்னா எடுத்தீங்க, ஏன் எல்லாருமே குற்றவாளி கொண்டுல நிறுத்தல, ஏன் செந்தில் பாலாஜி ஒருவர் மட்டும் தாக்கப்பட்டார் அப்படின்னா அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல, பணத்துல. நீங்க நினைச்சுக்கிறீங்க அவர் வந்து ஆடு மேய்க்கிறாரு, மாடு மேய்க்கிறாரு, சாணி அல்றாரு, விவசாயம் பண்றாரு, என்னென்னமோ நடந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க பாதி வளமுடன். அடுத்து எங்க சிவாஜி? அடுத்து புது கட்சி தான். அவருடைய வங்கி கணக்கு பயங்கரமா எகிரிச்சு எங்கெங்கயோ சொத்துக்கள் வாங்கப்பட்டது. அவர் வந்து டிஎம்கே மினிஸ்டர் மேல டிஎம்கே ஃபைல்ஸ் எடுத்த மாதிரி நமக்கு எடுக்க தெரியும். இவர் பேர்ல எத்தனை சொத்து இருக்கு, இவருடைய மனைவி பேர்ல, மச்சினர் பேர்ல, பினாமி பேர்ல, லண்டன்ல எழுதி வாங்கி குவிக்கப்பட்ட சொத்துக்கள், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் சொல்லி எல்லாத்தையுமே எடுக்க தெரியும். ஆனா நம்ம யாருமே அந்த விளையாட்டை விளையாடல. பாஜக கட்சி இவரை முழுமையாக நம்பி முழுக்க சுயநலமாக ஒருத்தங்களையா பிடிச்சி BL சந்தோஷ் அவர்கள், அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் சொல்லி எல்லாரும் ஏமாத்தி தள்ளிட்டு பிஜேபியின் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தி அதன் மூலமா அவருக்காக 15% ஓட்டுகளை வாங்கிட்டு அது போக தனக்கு வேணுங்கிற அளவுக்கு சொத்துக்களையும் சேர்ந்துட்டு அழகா கேக் வாக்க வெளியே போய் நான் இனிமே தனியா வந்து கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களை வந்து தமிழக ஊடகங்கள் வந்து கார்னர் பண்றது அவ்வளவு பெரிய மகா மனிதனை, அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு தலைவனை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரதமர்களை நம்பர் 1 ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில வந்து எங்க எல்லாருக்கும் பிடிச்ச பிரதமர்னு நம்பர் 1 ஓட்டு வாங்கினது நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஆனா அவர் வில்லனை போல திமுக கட்சி சித்தரிக்கிறது. நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு குடும்பம் இல்லாம தனக்குன்னு ஒரு உறவு இல்லாம ஓடுன்னு ஓடுறாரு. நம்மளுடைய கட்சி இது தாய் கட்சி. இதுல ஒருத்தரை நம்பி வந்து அனுமதிச்சு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணும்போது அவர்கள் பின்னால சேர்ந்து நீங்களும் போறதுங்கிறது நம்ம கட்சிக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு துரோகம். இந்த கட்சியை நம்ம நிச்சயமா தூக்கி நிறுத்த முடியும். தனி மனித சக்திங்கிறது சாதாரண சக்தி கிடையாது. பார்த்துக்கோங்க, அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நிச்சயமா உங்களை நல்லா தான் நடத்துவார், ரொம்ப நல்லா பாராட்டுவார். ஏன்னா அவருக்கு ஆட்கள் வேணும். ஒரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதியிலையும் மண்டலையும் சக்தி கேந்திராலையும் வேலை செய்யறதுக்கு கட்டாயம் ஆட்கள் வேணும். ஆனா ஒரு சரியான தலைவன் பின்னாலதான் போறாமா. எனக்கு இவர் செய்த தொடர் அநீதிகள், தொடர்ந்து கார்னர் பண்ணது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்காம உங்களை மாதிரியே நிஜமா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் மேல நான் தொடர்ந்து மரியாதையும் மதிப்பும் வச்சு பயணிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு அவர் நம்மளுடைய கட்சியை விட்டே வெளியேறான்னு சொல்லி இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணும்போது இனிமேலும் நான் மௌனம் காக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வெளியான பின்னால வந்து நான் தொடர்ந்து அந்த வீடியோ வெளியிடுவேன், இதை வெளியிடுவேன், பிளாக்மெயில் பண்ணுவேன், மிரட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து அக்கா நான் வந்து இதை வெளியிடணும், இதை சொல்லணும்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்றதுக்கு காத்திருக்காங்க. அப்புறம் நானும் அண்ணாமலை பார்ட் 1 சொல்லி வெளியிட வேண்டிய அவசியத்தை உண்டாக்கிட வேண்டாம். ஆதாரங்களோடு என்னால் வெளியிட முடியும். ஏன்னா நான் டெல்லியில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு சபைக்கான வழியும் கல்லறைக்கான வழியும் வேணும்னு சொல்லிட்டு போராடி இங்கிருந்து கேசவ விநாயகம் ஐயா வந்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அந்த சர்ச்சுக்கு போகிற ரோடெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆன பின்னால் டெல்லியில் நான் இருக்கிறப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அதுக்கு போகக்கூடாது, செய்யக்கூடாது, உடனே கிளம்பி வாங்க, நீங்க பேசின ஆடியோ எல்லாமே நீங்க வச்ச டெக்ஸ்டோட எல்லாமே நான் வச்சிருக்கிறேன். இதை பண்றதுக்கு பெரிய IAS IPS ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உடனே வந்து நிறைய பேர் வந்து அவருடைய வாரம்காரங்க வந்து இது கிறிஸ்தவ மிஷினரிவா இவ வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. இந்துக்களுக்காக அதிகம் குரல் கொடுத்த ஒரு பெண் நான் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். நீங்க மறந்தாலும் பரவாயில்ல, இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இது எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காரு. புதிதாக வந்த எனக்கு வந்து சிறுபான்மை அணியின் மாநில தலைவிங்கிற ஒரு பதவியை டக்குன்னு எடுத்து கொடுத்து என்னை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி நிறைய விதத்துல ஹானர் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் நிறைய பேரை நான் அப்ரிஷியேட் பண்ணி செய்ய வச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு விசுவாசமா நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வேற ஒன்றும் நோக்கமில்லை. நன்றி, வணக்கம்.